வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. அதாவது டைஹார்டு ஃபேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டைஹார்டு கீப்பு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் எனக்கு அமைஞ்சது. இனிமே அவளை நான் கீப்புன்னு சொல்ல மாட்டேன். அவள் தான் இனிமே என்னுடைய ஒய்ஃபு. காரணம், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை மாதிரி எனக்கு ஒரு அவமானம் அப்படின்னு ஒன்று முன்னால் வந்து குரல் கொடுத்தா பாருங்க, சரவெடியா, அவள் தான் சூர்யா. அங்கே தான் அவன் நிற்கிறான். நீங்கள் ரொம்ப பேர் கேட்பீங்க, எதுக்கு இன்னும் சூர்யா விட்டே விலக மாட்டேங்கிறாரு, அப்படி என்னதான் இருக்குது அவகிட்ட, எப்போ பார்த்தாலும் அவள் குகையிலேயே படுத்து கிடக்கிறாரு, குணா குகையே சரணம்னு கிடக்கிறாரு, அவ கவட்டையே கதின்னு கிடக்கிறாரு, இப்படிலாம் நீங்கள் ரொம்ப பேர் வந்து கேட்குறீங்களே. அதுக்கு உண்டான காரணம் நேற்று புரிஞ்சுச்சா? என்னை சாதனா எவ்வளோ கேவலப்படுத்தினான். கேவலப்படுத்தி, அதாவது அதுக்கு நடந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் அதாவது லைவ் முடிச்சுட்டு போனேன்ல 6 to 7, போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இருக்கும், எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். என்னன்னா, இந்த லிங்கை பாருங்க, இந்த வீடியோவுக்குள்ள உங்களை பற்றி தேவையில்லாமல் ஆபாசத்தோட உச்சமாக உங்களை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்காம ஒருத்தி கழுவி ஊற்றிருக்கா, காரி துப்பியிருக்கா சாதனாங்கிறவ, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சில நண்பர்கள், எனது மாப்பிள்ளைகள்னே வச்சுக்கோங்களேன், என்ன தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்கள்லாம் வீடியோ அனுப்புனாங்க. நானும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்த உடனே அப்படியே நான் வந்து மூட் அவுட் ஆகி, மூட் அப்செட் ஆகி, அப்படியே ரொம்ப மன வருத்தத்தோடு உட்காந்து அழுதேன். அப்போ எதுக்கு அழுகிற, ஏன் அழுகிறேன்னு சொல்லி சூர்யாயினியை கூப்பிட்டு கேட்டான். அப்போ தான் அந்த வீடியோவை காட்டினேன். இங்கே வரப்பா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தன் வந்து கமாண்டு போட்டான், இந்த அவன் தான் யுவராஜ், பெங்களூர் யுவராஜ். கமாண்டு போட்டான், உங்கள் பையனை வந்து சாதனா பொண்ணுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு சாதனா பொண்ணுக்கு என்ன படிக்குது, என்ன வயசு, இல்லை அது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் நான் ஓகேப்பா, நான் என் வீட்டில் கூட கேட்கல, நான் என்னுடைய ஒரு மனசில் உள்ள ஒரு இதை சொன்னேன், அவ்வளவுதான், என் கருத்தை சொன்னேன். சரி, அந்த மாதிரி என்ன, அந்த பிள்ளை வந்து நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர் தானே, சக யூடியூபரு, என்னையவும் அண்ணே அண்ணேன்னு பாசமாக பேசுகிற ஒரு புள்ள. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நான் ஓகேன்னு சொல்லுவேன்னு தான் சொன்னேனே தவிர, நான் வந்து இந்த சூர்யா சொன்ன மாதிரி அவர் என்ன உன் வீட்டுக்கு என்ன தட்டை தூக்கிட்டு வந்துட்டாரா, இல்லை தாம்பலத்தில் வந்து உங்ககிட்ட பணம் பொருள் பழங்களை வச்சுக்கிட்டு வந்து சீர்வரிசையோடு வந்து பொண்ணு கேட்டாரா, இல்லை ஏதாவது நடந்துச்சா? கேஷுவலாக அவர் ஒரு கமாண்டுக்கு பதில் சொல்கிறாரு, அதுக்கு ரிப்ளை வந்து அவர் கொடுக்குறாரு, இவ்வளவுதானே தவிர இப்போவே உன் பொண்ணை கட்டி கொடு அப்படின்லாம் அவர் கேட்கல. யதார்த்தமாக நடந்த விஷயம், அதை அப்படியே நானும் விட்டுட்டேன். ஆனால் அவள் தான் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் தகுதி தராதரத்துக்கெல்லாம் வந்து நீ சரிப்பட்டு வருவியா, போயும் உனக்கா நான் வந்து பொண்ணு கொடுப்பேன், அப்படி இப்படிலாம் சொல்லி வார்த்தைகளை விட்டது ரைட்டு. நானும் அதுக்கப்புறம் சொன்னேன், ஏன் தரத்தை இறங்கி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசுனது ஏன் தப்பு தான், நான் வந்து ஏன் கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நானும் அந்த 6 மணி லைவில் பேசி முடிச்சுட்டு போயிட்டேன். அதோட முடிச்சிருக்கணும். இல்லைன்னா அவள் சொன்ன மாதிரி ஒரு ஃபோனை போட்டு என் வீட்டில் என் குடும்ப விஷயத்தை பேசாத, என் பிள்ளைகளெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் சரின்ட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி, ஏன் நான் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறவன் தானே. ஏதாவது என் மேலே தப்பு இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுறவனா இருந்தால் கூட சாரிப்பா, மன்னிச்சுக்கப்பா, இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி முந்தா நாள் கூட யாரையோ வந்து திட்டிவிட்டேன். அப்போ அவனுடைய தங்கச்சிகளுக்கும் அக்கா கால்லையும் அம்மா கால்லையும் நான் விழுகிறேன்டா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் நான். அப்படி உள்ளவனை போய்கிட்டு நைட்டு போய் ஒரு 8 மணிக்கே 8:30 மணிக்கே ஒரு லைவை போட்டு கீழே சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க, இல்லாட்டினா அவனை வச்சு கிழிச்சு செஞ்சு விட்டுருவேன்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தை. இன்னும் வார்த்தைன்னு கிடையாது, அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை அந்த லைவு, 5 நிமிஷம் லைவு தான். அதுலேயே என்னை தேவையில்லாமல் மொட்டை மாடியிலேயே மாடியிலேயே உட்காந்துக்கிட்டு என்னை வெங்காயம் வெள்ளைப்பூடு உரிச்சுக்கிட்டு கழுவி ஊற்றிருக்கான். நான் அதை எனக்கு அனுப்பினோன்னே பார்த்தவொன்னே எனக்கு டென்ஷன் ஆகி போய் நான் அழுதுட்டேன். இதை தான் மனசில் வச்சுக்கிட்டு நேற்று சூர்யா வெடித்தது, சரவெடியா. காரணம், கூட இருக்கிறவன் அவனுக்கு ஒன்றுனா நம்ம தான் நிற்கணும். அவள் இன்னொன்று ஏன் தெரியுமா, அவளை இதை நான் எப்படி இந்த இடத்துல யார் வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கணும் தெரியுமா, சுமி தெரிவிச்சிருக்கணும். சுமி கூட நான் 25 வருஷம் வாழ்ந்திருக்கேன், முறைப்படி தாலி கட்டின கொண்டாட்டியாவ, நான் தான் புருஷன், எனக்காக 3 புள்ள பெற்றவ அவ. நான் எப்படி வந்து கொதிச்சு கொந்தளிச்சு நைட்டோட நைட்டாக லைவ் போட்டிருக்க வேண்டியது சுமி. ஆனால் இதில் சுமி வந்து கொஞ்சம் கூட ஒரு எறும்பு கடிச்ச சுரணையை கூட காட்டலை. நம்ம புருஷன் தானே, என்னதான் வந்து அவர் கூத்தியா கூட இருக்கிறாரு, வப்பாட்டி வச்சிருக்கிறாரு, கீப்பு கூட வந்து இருக்கிறாரு, அவளுக்கு தான் எல்லாம் செய்கிறாரு வைக்கிறாருனாலும் நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ உனக்கு துடிச்சிருக்கணும்ல அந்த ரத்தம். ஒரு வார்த்தையாவது, ஏன் சாதனா அப்படி பேசின, சாதனா நம்பர் உங்ககிட்ட இருக்கு, ஒரு வார்த்தையாவது ஃபோனை போட்டு என் புருஷனை எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். இல்லையா, ஒரு எதிர்ப்பு குரல் தெரிவித்து ஒரு கண்டன வீடியோவாவது போட்டிருக்கணும். சாதனா அப்படி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டன வீடியோ போட்டிருக்கணும்.
ஆக எதுவுமே பண்ணாமல் நடந்தது நடக்கட்டும், கழுவி நல்லா ஊற்றட்டும், அவர் போய் வப்பாட்டி கூட இருக்கிறதுக்கு அவருக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துருக்க. இதில் எனக்கு இன்னும் ஒரு டவுட் என்னன்னா, நீ தான் பேசவே விட்டுருப்பியோங்கிற டவுட் வருது. சுமியை சொல்கிறேன், நீ தான் பேச விட்டு நீ பேசு, எங்களால் பேச முடியல, என்னால் அவரை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்ட முடியலை, எனக்கு பதிலாக என் சார்பாக நீ திட்டு அப்படின்னு சொல்லி அவளை திட்ட விட்டு நீ வேடிக்கை பார்த்தியாங்கிறது என்னோட டவுட்டு. ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு துடிப்போ, கணவன் இப்படி பேசிட்டாரோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பதட்டமோ படபடப்போ உங்ககிட்ட இல்லையே. இப்போ வரைக்கும் எது எதுக்கோ கம்யூனிட்டி போஸ்ட் போடுற இந்த சுமிங்கிறவளுக்கு தான் சொல்கிறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டு சூர்யா மாத்திரம் ஏதாவது பேசிட்டா மாத்திரம் உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட், ஏ அவளே, ஏ அந்த முண்டை, ஏ இந்த முண்டைன்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில் கம்யூனிட்டி போஸ்ட் போட தெரிஞ்ச உனக்கு கட்டின புருஷன் என்னைய பார்த்து ஒருத்தி கேள்வி கேட்குறா கெட்ட கெட்ட வார்த்தையில், அவளை எதிர்த்து ஒரு கம்யூனிட்டி போஸ்டருக்கு உனக்கு போடுறதுக்கு ஒரு துப்பு இருக்கா? அப்போ நீயும் சேர்ந்துக்கிட்டு தானே இந்த கூட்டுக்களவாணி வேலையில் நீ ஈடுபட்டிருக்க. எனக்கு சந்தேகம் வருமா வராதா? இப்படி இருக்கும்போது நான் யாருக்கு செய்வேன்? நேற்று அவள் பேசின பேச்சுக்கு நான் வந்து சூர்யாவை அப்ரிஷியேட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னைய பேசணும்னு அவள் கொந்தளிச்சா பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஒரே வச்சு வளைச்சு வளைச்சு வச்சு செஞ்சு விட்டுட்டான். காரணம் என்ன? என் மேலே வச்சிருக்கிற பாசம். நம்ம கூட இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை, இதனால் தானே ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறியா தாராளமாக போய் கொடு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் நான் எப்படி வந்து நான் பேசுனது எந்த தப்பும் கிடையாது, நீ வந்து வயசுக்கு மரியாதை கொடுத்தியா, ஒரு பெரிய மனுஷன் பார்த்தியா? அதை விட இன்னும் ஒரு கேவலமான விஷயம் சாதனை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தான். இவர் வந்து அண்ணன் கிடையாது, இவர் வந்து என்கிட்ட வேற மாதிரி ட்ரீட் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் வத்தி வச்சான். இது எதுக்காக? சூர்யாவையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக. இது யாருடைய தூண்டுதல் பேரில் நடந்திருக்கும்? கண்டிப்பாக சுமியோட தூண்டுதல் பேரில் தான் இது நடந்திருக்கும். நீ பேசு, உன் கூட வந்து ஒன்றா இருந்த மாதிரியும் உன் கூட படுத்தா மாதிரியும் அவளை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடு. அப்போ சூர்யாவுக்கும் சிக்காவுக்கும் சண்டை வரும், 2 பேரும் பிரிவாங்க. அப்போ என் குடும்பத்தோடு நான் அவரை சேர்த்துக்கிருவேன், அவர் எங்கேயும் போக முடியாமல் அனாதையாக நிற்பார், அவர் எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டில் இருந்துருவார். சூர்யா வந்து இந்த மாதிரி சாதனாவால் ஒரு பிரச்சனை கிளம்புனா இவர் ஒதுங்கிடுவார், இல்லைன்னா சூர்யாவே இவரை அடித்து பற்றி விட்டுருவா, அந்த நேரம் நம்ம கூட இவர் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கும். கண்டிப்பா அந்த எண்ணத்தினால தான் நீ வந்து அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற. நான் ஒன்று சொல்லவா, என் கூட பிறந்த தங்கச்சிகளை எப்படி பார்க்குறேனோ அதே கண்ணோட்டத்தோட தான் சாதனா கூட நான் பழகினேன், பேசினேன். இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் இதே இந்த கலட்டா சேனல் இன்டர்வியூக்கு போயிருந்தப்போ கூட சூர்யா சொன்னா, வேணா இவ சகவாசம், இவ உன்னைய குலநாசம் ஆக்கிடுவா, உன்னைய கேவலப்படுத்திடுவா, இவகிட்ட அடக்கி வாசின்னு சொன்னா. நான் அதையும் மீறி சரி நம்ம கூட ஏற்கனவே பழகின பிள்ளை, பாசத்தை காட்டின பிள்ளைன்னு சொல்லித்தான் என்னம்மா தங்கச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசாமல் மரியாதை கொடுத்து நான் பேசினேன். அப்பயும் நீ என்ன பண்ணாங்க, என்னை வானவில் குரூப்பு, இவர் வந்து அம்மா மேலே சத்தியமாக இவர் ஒரு வானவில்லு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூன்னு கூட பார்க்காம, இதே வந்து ஒரு ப்ரைவேட்டாக உன்னோட யூடியூப் சேனலில் பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு பப்ளிக்காக ஒரு கலட்டா மீடியாங்கிற ஒரு பிரபலமான சேனல் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சக்கீலா இவ்வளோ பேர் முன்னால் வச்சுக்கிட்டு என்னைய போய் வானவில் அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினான். அப்போ அந்த இடத்துலையே நான் என்ன பண்ணியிருக்கணும், இன்டர்வியூ விட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நீ பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே அவளை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருந்துருக்கணும். ஆனால் நான் அங்கேயும் பெரும்போக்கா பெருந்தன்மையா சரி விடு, ஏதோ கிராமத்துக்கார பிள்ளை, வெகுளியான பிள்ளை, அந்த பிள்ளை என்ன ஒரு பச்சை மண்ணு, அதுக்கு என்ன அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ, ஏன்னா நீ அந்த இடத்துல அவ்வளவு தூரம் குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த, அப்படி இருந்து உன்னை நான் எதுவுமே பண்ணலை. இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒன்றுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஊடால ஓடுனேன், அப்புறம் திருப்பி வந்து நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடினேன், அப்புறம் வந்து பொது இடம்னு பார்க்காம ஒரு இன்டர்வியூ சேனல் நடத்துகிற இடம்னு பார்க்காம சில சில்லற வேலைகளெல்லாம் பண்ணினேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். அதோட உன் டாப்பிக்கும் வரதில்லை, உங்ககிட்ட போனும் பேசுறதில்ல. நீ கூட வந்து சகிலா அம்மா வீட்டுக்கு போனப்போ கூட பிரியாணி சாப்பிட்றப்போ கூட எனக்கு தான் நீ சோறு பரிமாறின, அண்ணே சாப்பிட்னேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கரண்டி வச்சு சாப்பிட்னேன்னு சொல்லி எனக்கு அன்பை பரிமாறின, பிரியாணி பரிமாறினேன். நான் கூட அதை நான் நன்றி மறக்கலை. ஆனால் ஒரு விஷயமே இல்லை. இப்போ என்ன, இப்போ நம்ம என்ன பேசி வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சா, இல்லை ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் கேட்டதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன், அதுக்கு நீயே இவ்வளோ தூரம் கொந்தளிச்சு அது கூட பரவாயில்ல. நேற்று உட்காந்து நைட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு லைவை போட்டு என்னை அவ்வளவு கேவலமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கியே, அதே வார்த்தையை திருப்பி நான் உன்னைய கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்னால் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராதா, இல்லை நான் கெட்ட வார்த்தை பேசாதவனா? இதுக்கு முன்னால் வந்து நான் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த யூடியூப்லங்கிறது உனக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும்.
நான் வந்து ஒரு கண்ணியத்தை காப்பாற்றிக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா சரி நம்மளுக்குன்னு இருக்க தங்கச்சிங்க முன்னால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மாப்பிள்ளைங்க அவங்களே அப்பப்போ கலாய்ப்பாங்க, அதையும் தாண்டி நான் ஒரு நல்லவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் மேலே எந்த தப்புமே இல்லை. இப்பயும் சொல்கிறேன், சூர்யா பேசுனா அப்படின்னு சொன்னால் அவள் வந்து எவ்வளோ தூரம் தான் பொறுமையாக இருப்பாள். அவ்வளோத்துக்கும் லைவ் ஸ்டார்டிங்கில் அவள் சொல்கிறா, தெரியலைங்க, நான் பார்க்கலங்க எதையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறா. ஆனால் எனக்கு அந்த நேரம் ஒரு மாதிரி மனசு ஃபீல் ஆயிருச்சு. என்னடா அது, இப்போ தான் நம்ம அவள் பேசின வீடியோவை போட்டு காட்டினோம், அவள் என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் கிழிக்கிறா, இவன் அதையும் பார்த்துட்டு எனக்கு தெரியாது நான் எதையும் பார்க்கலன்ட்டு போகிறாளே, இது எப்படி அப்படின்னு சொல்லி அப்போ காசுக்காகத்தான் சூர்யா பழகுறாளா அப்படின்னு சொல்லி என்ன என் மனசுக்குள்ளே வரப்போன நேரத்தில் டக்குன்னு அவள் பொங்கி எழுந்தா பாருங்க, அங்கே தான் அவன் நிற்கிறான். இதிலேருந்து நான் யாரை விரும்புவேன், யாருக்கு செய்வேன், யாருக்காக என் சொத்தை எழுதி கொடுப்பேன், யாருக்காக இனி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, இனிமேல் சம்பாதிக்கிற என்னோட சொத்துக்களை எனது வருமானத்தை இவளுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு சொல்லுங்க. கட்டின பொண்டாட்டி புருஷனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற சுமி எங்க, கட்டாத பொண்டாட்டி வப்பாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூர்யா எனக்காக பொங்கி எழுந்து ஆக்ரோஷப்பட்டு ஜெயிலே பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனை எதுனாலும் நீங்கள் இருக்கீங்க. நான் நைட்டு கூட அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசினோம். எதுக்குப்பா இப்போ தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கோம், எதுக்குப்பா அடுத்த ஆள் விஷயத்தில் போய் நம்ம மூக்க நுழைக்கணும், வேணாம்ப்பா அப்படின்னு. இல்லை சிக்கா நீ கோச்சுக்கிறாத, உனக்கு தெரியாது, இப்படியே பேச விட்டோம்னா அவள் வந்து இப்போ இவ்வளோ தூரம் பேசுனது பெரிய பெரிய தப்பு. அவள் வந்து என்னைக்கு அவள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாளோ அது வரைக்கும் அவளை நான் விடவே மாட்டேன். ஏன்னா நீ தப்பு பண்ணியிருந்தா நானே சரி அவள் பேசுனது கரெக்டுன்ட்டு போயிருப்பேன். ஆனால் நீ செஞ்ச விஷயம் சாதாரணமாக ஒருத்தன் கேட்ட கேள்விக்கு தான் பதில். ஆனால் அதுக்காக உட்காந்துக்கிட்டு உன்னை தரம் தாழ்த்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வர வச்சால, இதுக்காகவே இவளை நான் சும்மா விட மாட்டேன், இவன் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஒழிய மாட்டேன்ட்டான். அதுதான் உண்மையான பாசம். இப்போ தெரியுதா எதுக்காக நான் வந்து அவளை விட்டு போகாமல் இருக்கேன்னு சொல்லி. அதாவது உள்ளேருந்து வரணுங்க அந்த உணர்வுகள், உள்ளேருந்து வரணும் அந்த பாச உணர்வு, பாசம் நேசம் எல்லாமே. என்னதான் நீங்கள் சொல்லுவீங்க, அவெல்லாம் என்னதான் சும்மா நடிக்கிறா, உன் யூடியூப் வருமானத்துக்காக வாழ்கிறா அப்படிம்பீங்க. கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு பாசம்னு ஒன்று இருக்குது, நேசம்னு ஒன்று இருக்குது, என் மேலே வச்ச காதல்னு ஒன்று இருக்குது. அதனால தான் அவள் அவ்வளோ தூரம் நேற்று பேசினா வச்சா. இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு போகிறதுனாலையோ இதை பெருசாக்குறதுனாலையோ எனக்கு வந்து இது பிடிக்கல. ஏன்னா என் குடும்பத்திலே 1000 பிரச்சனைகள் இருக்குது, 1000 ஏன்னா இந்த சூழ்நிலையில் தான் நான் ஒவ்வொருத்தவங்களையும் எப்பேற்பட்டவங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக பழைய சுமையாக இருந்திருந்தால் நேரம் என்ன ஆயிருக்கும், கொந்தளிச்சு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் இல்லையா வீடியோ என் புருஷனை எப்படி திட்டலாம். இதே வந்து சூர்யா என்னைய தாக்குனப்ப மட்டும் மூக்கை உடைச்சு சில்லி மூக்கை உடைச்சு கொட்டையை பிடிச்சி பிதுக்கி விட்டு சண்டைப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு நான் போனப்போ மாத்திரம் என் சிக்குபாய் என்னடி பண்ண, ஏண்டி இப்படி பண்ணுனேன்னு சொல்லி இவளை பார்த்து கேட்க தெரிஞ்ச இதே சுமிக்கு அதே இவ வார்த்தையால், அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாராது நாவினால் சுட்ட வடுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுபடி உடம்புல அடித்த காயம் கூட ஆறிடும். ஆனால் அந்த சாதனாங்கிறவ நேற்று பேசின பேச்சு, ஏன் அந்த வீடியோவை நேரம் சுமிக்கு அனுப்பாமல் இருந்திருப்பாங்களா? சுமி இப்போ வருவா, அடுத்த வீடியோ இப்போ என் வீடியோ பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுவா, எனக்கு தெரியாதுங்கங்க, நான் பார்க்கவே இல்லைங்கங்க, நான் பார்த்துருந்தா நான் அப்படியே பேசியிருப்பேங்க. கிடையவே கிடையாது. உனக்கு எப்படி வந்து சூர்யாவுக்கு அனுப்புனாங்களோ எனக்கு அனுப்புனாங்களோ அதே மாதிரி உன் தங்கச்சிகளும் உன் விழுதுகளும் உனக்கு அதே வீடியோவை அனுப்பியிருப்பாங்க. இங்கே பாருங்க, டோமரை வந்து எப்படி கிழிச்சு தொங்க விட்டுருக்கா சாதனா, இந்தா பாருங்க அந்த அண்ணனை புரோக்கரை பாருங்க எப்படி கிழிச்சு விட்டுருக்காங்க, இவருக்கு இது தேவைதான் அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கும் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அதை நீ பார்த்துட்டு எனக்காக எதிர்ப்பு குறைவு நீ தெரிவிச்சேன்னா அதனால் அதை பார்த்துட்டு உன்னுடைய கள்ளக்காதலை இருக்கான் பாரு இலங்கை சொகைல், அவன் பேர் என்னமோ தெரியாது, அவன் வந்து உனக்கு வந்து ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி உன்னையே திட்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம். ரெண்டாவது உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கமாண்டர்ஸ் உன் விழுதுகள் எதுக்கு இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னு சொல்லி உன்னை திட்டிடுவாங்களோங்கிற ஒரு பயம். ஆக மொத்தத்தில் நீ வந்து எனக்காக வாழலை, நீ வந்து உலகத்துக்காக வாழ்கிற, நீ கௌரவத்துக்காக வாழலை, நீ வந்து பகுமானத்துக்கு வாழ்கிற. அடுத்தவன் எதுவும் சொல்லிடுவானோ, இவருக்கு நம்ம ஆதரவாக பேசிட்டோம்னா நம்மளை கழுவி ஊற்றிடுவாங்களோ, நம்மளுக்கு இருக்கிற சப்போர்ட்டு போயிருமோ, நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க செய்யாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் நீ நடந்துக்கிற சுமி. ஆனால் இதே சூர்யா ஐ டோன்ட் கேர், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் வாங்கின நகை நட்டு சொத்து எது அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன் சிக்கா என் புருஷன் அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறா பத்தியா, அங்கே தான்
அவளுடைய கெத்தை காட்டுறா. அவளுக்குள்ள தூங்கி இருக்கிற மிருகத்தை நீங்க தான் தேவையில்லாம தட்டி எழுப்புறீங்க. அவ பாத்துக்கு அமைதி புயலா போய்கிட்டு இருக்கா. அவளை நீங்க சுனாமியா மாத்துறீங்க. இது உங்க மேலதான் மிஸ்டேக். நான் உங்களை தான் குறை சொல்லுவேன். எனக்காக வாழ்றவளுக்காக நான் எவ்வளவும் செய்ய தயாரா இருக்கேன். அது என் கடமை. இனிமே முழுக்க முழுக்க அவ சொன்னா பார்த்தீங்களா, நேற்று லைவ்ல கூட என்னுடைய வருமானத்துல 10 பைசானாலும் என்னை மீறி போகாதுன்னால அது உண்மைதான். அது இது வரைக்கும் கிடையாது. நான் இது இப்போ வரைக்கும் நான் என் காசை நீ யார் சொல்றதுக்கு, என் காசை நான் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவேன். இப்போ சொல்றேன், அவளை மீறி இனிமே என் கையில இருந்து 10 நயா பைசாவா இருந்தாலும் சரிதான், அந்த காசு அவளை மீறி நான் யாருக்கும் செலவு பண்ணவும் மாட்டேன். இன்க்ளூடிவ் அது என் குடும்பமா இருந்தாலும் சரிதான். இப்போ சுமி இருக்கான்னா இப்போ கொஞ்ச நாள் பாப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இலங்கைக்காரன் கலட்டி விட்டுருவேன். ஏன்னா அவன் இந்த ஏசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளாக ஓசிலேயே ஓட மாசு தடவிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவன் பார்த்து இனிமே என் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். கடைசி கட்டமா சுமி எல்லாத்துலேயும் பட்டு திருந்தி என்கிட்ட வருவா. அப்போ நானும் சூர்யாவும் சேர்ந்து தான் என் பையனுக்கு ஒரு நல்லது பண்ணாலோ இல்லை என் குடும்பத்துக்கு ஒரு பருக்கு அரிசி வாங்கி போடணும்னாலோ அவள் பெர்மிஷன் இல்லாமல் நான் செயல்படவே மாட்டேன். இதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு காலம் சுமிக்கு சேரும். இன்னைக்கு ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு கட்டுவேன். நான் வருவா ஐயோ எனக்கு வீட்டுக்கு நல்லது பொழுது வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, ஐயோ என் மையன் என்னை போட்டு அடிச்சிட்டேன், ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நீ என் காலடியில் விழுவ. அன்னைக்கு ஒரே வார்த்தை நான் சொல்லுவேன், சூர்யா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எதா இருந்தாலும் என்கிட்ட வா. அவள் பேச்சை மீறி நான் எதுவும் நடக்க மாட்டேன். அவ சொன்னா உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், அவ சொன்னா என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன், அவ சொன்னா உனக்கு ஏதாவது வேணுமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே எல்லாத்துக்குமே அவ சொன்னாதான். கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்காக குரல் கொடுத்தவளுக்காக நான் என் உசுரை கொடுக்க தயார். எனக்காக உசுரை கொடுக்க தயாரானவளுக்கு நான் குரல் கொடுக்க தயார். இதுதான் என்னோட முடிவு. இதை மீறி நீ எங்கே போய் நில்லு. சுமி உன்னைய தான் சொல்கிறேன், நீ எந்த கோர்ட்டுக்கு போ, இல்லை எங்கே வேணாலும் கேஸை போடு. எனக்கு ஜீவானம்சம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு விவாகரத்து வேணும், வர்றியா கையெழுத்து போட்டு தர்றேன். அதே மாதிரி நான் விவாகரத்து கொடுக்கணும்னு நினைக்கிறியா கையெழுத்தை போடுறேன். ஜீவானம்சமா எவ்வளோ பெர்மிஷன் கொடுக்குறாளோ சூர்யா அவ்வளவு தான் நான் தருவேன். வர்ற வருமானத்தில் 10% ஒதுக்கி கொடுனா அதை தான் கொடுப்பேன், பாதிக்கு பாதி கொடுனாலும் அதைத்தான் கொடுப்பேன். அவள் பேச்சை மீறி இனிமேல் ஒரு வார்த்தை கூட நான் நடக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். அவள் தான் எனக்கு இனிமேல் எல்லாமே, உடல் பொருள் ஆவி எல்லாமே. உனக்கு தான் இப்போ தான் நீ தான் பிரபலம் ஆகிட்டில, இன்ஸ்டாகிராமில் ஏதோ சசிகுமாரோடைய ஐடியில் போய் உன்னுடைய நீயும் அவனும் அச்சும் உள்ள வீடியோக்கள்லாம் ஆடியோக்கள்லாம் வந்திருக்குதாமே, ஃபோட்டோக்கள்லாம். அப்புறம் என்ன, அப்படியே ஒரு திரையுலகத்துக்கு போ, பெரிய ஆளா காட்டு, எங்கள் முன்னால் முன்னேறி காட்டு. நீ போ, உன் வழியை பார்த்து நீ போ, எங்கள் வழியை பார்த்து நாங்கள் போகிறோம் தாராளமா. இனிமே சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, எனக்கு எல்லாமே அவள் தான், அவள் பேச்ச மீற மாட்டேன். இதனால் எனக்கு எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் அதையும் நான் சமாளிப்பேன். எதிர்ப்பு வராது. காரணம் என் தங்கச்சிக்கு பூரா சொல்லுவாங்க, அண்ணே நேத்தே பார்த்துட்டோம், உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம். உங்களுக்காக உசுரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவ சூர்யா, அவள் கூடவே நீங்கள் இருங்க, அவள் போடுற சோறை சாப்பிடுங்க, அவள் உங்களுக்கு நல்லது செய்வாள். அவள் தான் உங்களுக்கு எதுனாலும் கை கால் அமுக்கிறதுலேருந்து மருந்து மாத்திரை கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு செஞ்சு போடுறதுலேருந்து எல்லாமே அவள் தான் உங்களை பக்குவமாக பார்த்துக்கிறா. அப்படி ஒரு ஆள் தானே உங்களுக்கு பொண்டாட்டியாக இல்லைனாலும் அவளை நீங்கள் பொண்டாட்டியாக மதித்து வாழுங்கன்னு சொல்லி ஏன் தங்கச்சி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இல்லையா 6 மணி லைவில் கமெண்டாக போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாய்.